ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இபி ஜென்ரேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது சேஞ்ச் ஓவரில், அதாவது இபிலேருந்து ஜென்ரேட்டர்லேருந்து இபி அவுட்புட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ். எதுக்கு நான் 100 ஆம்ஸ்னால் நான் லோடு ஜாஸ்தியாக எடுக்கிறேன், அதனால் 100 ஆம்ஸ். அதாவது எனக்கு மோட்ரு ஒரு 3 மோட்ரு, ஒரு லிஃப்ட்டு, ஒரு 35 லைட்டு, அந்த மாதிரி இதுலேருந்து கனெக்ட் பண்ணோம். அதனால் நான் ஒரு 100 ஆம்ஸ் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணால் இது உள்ளே இப்படி தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவரெல்லாம் ஓப்பன் பண்ணோம். இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் மேலே இருக்கிற கவர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இபிலேருந்து பவர் சப்ளை எடுத்துகிட்டு வரணும். அது எப்படி எடுத்துகிட்டு வரேன் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இபி பவர் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு 3 பேஸ் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 எம்சிபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்திங் ஃபிட், ஒரு எர்த்திங் ஃபிட், இதுக்கு எர்த்திங் கனெக்ட் பண்ணோம், அதுக்காக எர்த்திங் ஃபிட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு 4 எம்சிபி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இபிக்கு ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு ஜென்ரேட்டருக்கு வேணும், அதுக்காக இங்கே ஒரு 4 எம்சிபி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர்லேருந்து எப்படி சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜென்ரேட்டரோட ஒரு சீன் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு 3 பேஸ் ஸ்டார்டர், 3 பேஸ் மோட்டரோட ஸ்டார்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பேஸ், அதாவது 3 பேஸ்லேருந்து சிங்கிள் பேஸ் எடுத்துக்கணும், அதுக்காக இந்த சுவிட்ச் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் இந்த சேஞ்ச் ஓவர் கனெக்ஷனுக்காக தான். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. இது முக்கியம் இல்லை, இங்கே தான் முக்கியமாக எங்கேருந்து வருது அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இபிலேருந்து சப்ளை எங்கே கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இபிலேருந்து மீட்டருக்கு வந்து ஆகிடுச்சு, ஆர் பேஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோ பேஸும் வந்துடுச்சு. ஸோ ப்ளூ பேஸும் வந்துடுச்சு மீட்டருக்கு. அதுக்கப்புறமா நியூட்ரல் கொடுக்கணும், நியூட்ரலும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இபிலேருந்து இன்புட் வந்து ஆகிடுச்சு மீட்டருக்கு. இப்போ அவுட்புட் வருது. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி எம்சிபியில் வந்திருக்கும். ஆர் பேஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோ பேஸும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ பேஸும் வந்தாயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நியூட்ரல் கொடுத்துருக்கேன். ஓகே, நியூட்ரலும் கொடுத்தாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இபிலேருந்து சப்ளை நம்ம எம்சிபி கிட்டேருந்து வரும். இந்த எம்சிபி கிட்டேருந்து அவுட்புட் எங்கே கனெக்ட் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக பண்ணியிருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான், இதுதான் முக்கியமாக. ஓகே, இப்போது ரெட் பேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது சேஞ்ச் ஓவர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ராடு, 4 ராடு போட்டிருப்பான். இதோ இங்கே பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து இது கனெக்ட் ஆகிற மாதிரி, இது ஒவ்வொரு சேஞ்ச் ஓவர் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றுத்தில் இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருப்பான், ஒவ்வொன்று இங்கேயும் கனெக்ட் ஆனால் இந்த ராடு தான் முக்கியம். ஸோ இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளோட இபி லைனும் சரி, டிஜி ஜென்ரேட்டர் லைனும் சரி, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இங்கே தான் கனெக்ட் பண்ணோம். இந்த ராடு இல்லாத வித்தவுட் ராடு இருக்குங்க, இங்கே தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ 3மே அவ்வளோ, 4மே அப்படி தான், நியூட்ரலும் சரி பேஸும் சரி இங்கே தான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் ஆர் பேஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோ பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோ பேஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ளூ பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளூ பேஸும் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நியூட்ரலும் கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் இந்த இடத்துல தான், இப்படி லெஃப்ட் ரைட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நியூட்ரல் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இப்படி போகலாம். நியூட்ரல் எங்கேனாலும் கனெக்ட் பண்ணலாம், மீன்ஸ் எங்கேனாலும் இது பக்கத்தில் எல்லாம் இல்லை. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியும் போகலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியும் வரலாம், அது எப்படின்னாலும் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம்னா இந்த ராடு இருக்கிற இடத்துல இதோட இன்புட் பவரை கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ராடில் வந்து அவுட்புட்டு தான் போகணும். ஏன்னா எதுக்குன்னு சொல்கிறேன் நான், அப்போ தான் புரியும் உங்களுக்கு, இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்புட்கே இபியோட இன்புட் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்திங். இதில் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய வந்து எர்த்திங்காக தான் இருக்கணும். எர்த்திங் ரொம்ப சேஃப்டி எர்த்திங் கொடுக்குறது. ஏன்னா இதெல்லாம் வந்து சம்டைம் எப்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், இல்லை மேலே கிரவுண்டிங் ஆகிட்ருக்கோம். நம்ம இதை ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட்டு வராது இருக்குன்னா எர்த்திங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது மேலே கிரவுண்டிங் ஆகும்போது எர்த்திங் இருந்துச்சுன்னா ஒன்று ஷார்ட் ஆகி எம்சிபி ட்ரிப் ஆகிடும். ஸோ அதனால் எர்த்திங் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோதான். சில முக்கியமானது இப்போ கீசர், இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்ச், ஃபேனல் போர்டுங்க, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு, இதுக்கெல்லாம் எர்த்திங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இப்போ எர்த்திங் கொடுத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஜி சப்ளை எங்கே கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ டிஜிலேருந்து வர சப்ளையை எம்சிபி கொடுத்தாயிடுச்சு, ஆர் பேஸ். அதுக்கப்புறம் எல்லோ பேஸ் கொடுத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ பேஸ் கொடுத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூட்ரல் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இங்கேருந்து டிஜிலேருந்து வர பவர் எம்சிபி கொடுத்துட்டேன் இன்புட். இப்போ இதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் ஓவருக்கு எங்கே கொடுக்குறேன்னு காட்டுறேன். ஸோ இதுவும் அவ்வளோதான். இங்கே எப்படி இந்த ராடு இல்லாத இடத்துல கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ராடு இல்லாத இடத்துல தான் கொடுக்கணும். இப்போது நான் ஆர் பேஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ பேஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லோ பேஸ் எடுத்துகிட்டேன், அதை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூ பேஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ப்ளூ பேஸ் எடுத்துகிட்டு வந்தாயிடுச்சு, அதை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நியூட்ரல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நியூட்ரலை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இபியோட இன்புட்டும் ஆயிடுச்சு, ஜென்ரேட்டரோட இன்புட் ரெண்டுமே கொடுத்தாயிடுச்சு. இப்போ அவுட்புட் லைன், அதாவது அவுட்புட் கொடுத்தா தான் நம்ம இபி கரண்ட் இருக்கிறப்ப கரண்ட்டோட அவுட்புட்டும், கரண்ட் போனப்போ டிஜியோட அவுட்புட் வரணும். ஸோ அதுக்கு நம்ம அவுட்புட் லைன் எங்கே கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து கொடுக்கலாம், இல்லை மேலேருந்து கொடுக்கலாம். இது ரெண்டுமே ஒரே கனெக்ஷன் தான். நீங்கள் உங்களோட ஒயரிங் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒயரிங் மேலே இருந்தால் நீங்கள் மேலேருந்தே கொடுங்க, இல்லை கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கீழேருந்து கொடுக்கலாம். அவுட்புட் எப்படின்னாலே கொடுக்கலாம். மீன்ஸ் எப்படின்னா இந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் அவுட்புட் லைன் எடுக்கிறேன். முதல்ல ஆர் பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூ பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது 3 பேஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 பேஸ் ஸ்டார்டர். ஸோ எனக்கு இங்கே நியூட்ரல் தேவையில்லை, அதனால் நான் நியூட்ரலை டைரெக்டாக சிங்கிள் பேஸ் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சிங்கிள் பேஸ் கொடுத்துட்டேன். இங்கே நியூட்ரல் தேவையில்லாததுனால நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு இங்கேருந்து சுவிட்ச் போர்டுக்கு ஒரு பேஸ் மட்டும்தான் தேவை. எதில் இருந்தாலும் இது எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம், இல்லை இங்கேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது 3 லைனில் எங்கேருந்தாவது எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேவி இருக்கும்போது இபியோட லைனும், ஜென்ரேட்டர் இருக்கும்போது ஜென்ரேட்டரோட லைனும் இதுக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இங்கே இருக்கிறதுனால இந்த பி பேஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் சிங்கிள் பேஸ் லைனுக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா தான் காட்டுறேன். முக்கியமாக இதுதான் என்னோடய இதுவே வீடியோ போடணுன்றது. இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சுவிட்ச் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது. ஸோ இது சாக்கெட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் இது ஃபேனுக்கு போகும், இது லைட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சேஞ்ச் ஓவரில் நிறைய டைப் இருக்குது. அது அடுத்து நெக்ஸ்ட் டைப் வேறு டைப் வரும் சேஞ்ச் ஓவர். அந்த வீடியோ போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.